ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி குக்கிங் வித் சிஸ்டர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டன்ட்டான சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு துவரம் பருப்பு, தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், கல்லுப்பு, விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி இது நல்லா பருப்பெல்லாம் நல்லா மசிச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு சாம்பார் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பருப்பு உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு காரம் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, வெண்பொங்கல் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.